ஸோ கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 அதோட புக் பேக் எக்ஸசைஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். பலவுள் தெரிக, அடுத்தது குருவினா சிறுவினா நெடுவினா இது எல்லாமே புக்கில் மார்க் பண்ணிட்டோம். அது போக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு. ஸோ இந்த மொழியை ஆள்வோமில் ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா இதை கேட்டிருந்தாங்க நமக்கு 3rd midterm டெஸ்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ஒன்ஸ் புத்தா அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் வேர் thirsty, மொழி பெயர்க்க டிரான்ஸ்லேஷன். ஸோ இங்கிலீஷில் கொடுத்துட்டு அது தமிழில் எழுத சொல்கிறாங்க. ஒரு முறை புத்தரும் அவருடைய சீடர்களும் மிகுந்த தாகத்துடன் இருந்தனர். They reached a lake, but it was muddy because somebody just finished washing their clothes. ஓர் ஏரியை அடைந்தனர். யாரோ ஒருவர் தன் துணிகளை துவைத்திருந்தபடியால் ஏரி நீர் கலங்கி சேருடன் காணப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் half an hour the disciples noticed that the water was very clear. Buddha said to them, you let the water and the mud be settled down on its own. அது தன்னாலே கீழே போயிடும் இல்லைங்களா. Your mind is also like that. When it is disturbed, just let it be. Give a little time, it will settle down on its own. We can judge and take best decision of our life when we stay calm. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அழுக்குகள் ஒதுங்கி விட்டன. சேரும் நீரின் அடி ஆழத்திற்கு சென்று படிந்து விட்டது. சரிங்களா. அதை புத்தர் தன் சீடர்களை ஒரு முறை புத்தரும் அவருடைய சீடர்களும் மிகுந்த தாகத்துடன் இருந்தனர். ஓர் ஏரியை அடைந்தனர். யாரோ ஒருவர் தன் துணிகளை துவைத்திருந்தபடியால் ஏரி நீர் கலங்கி சேருடன் காணப்பட்டது. ஸோ அதை துணி துவைச்சி அலசிருப்பாங்க இல்லையா. புத்தர் தன் சீடர்களை நோக்கி சற்று நேரம் இம்மரத்தடியில் அமைதியாக இளைப்பாறுவோம் என்றார். அரை மணி நேரம் கழித்து அவருடைய சீடர்கள் ஏரியை உற்று பார்த்தனர். அழுக்குகள் ஒதுங்கிவிட்டன. சேரும் நீரின் அடி ஆழத்திற்கு சென்று படிந்து விட்டது. தண்ணீர் மிகவும் தெளிவாகி விட்டது. உங்கள் மனமும் இதை போலத்தான் ஏரியை அழுக்கும் சேரும் கலக்கியது போல உங்கள் மனதை கலக்கும் செயல்கள் நடைபெற்றால் சற்று நேரம் அமைதியாக இருங்கள். அவை கரைந்து மறைந்து அழிந்து போய்விடும். அதுவரை அமைதியாக இருந்துவிட்டு பின் உங்கள் முடிவுகளை சிந்தித்து எடுங்கள். அதுவே சிறந்த நேர்மையான வாழ்வுக்கு வழியாகும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இருந்து நீங்கள் இதை ஜென்ரலாக ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்களோட சொந்த நடையிலையும் எழுதலாம். பட் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அதை இல்லை நான் இதை கரெக்டாக எழுதணும் மனப்பாடம் பண்ணுறதுனாலும் ஓகே. இதை நீங்கள் தெரிஞ்சு ஏன்னா 9th படிக்கிறீங்க இல்லைங்களா. ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு புரிய ஜாஸ்தி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது அதே பேஜில் சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். இதை நேர்கூற்றா மாற்றுக அதை சொல்றாங்க. நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். ஸோ இதுதான் நேர்கூற்று அயர்கூற்று இருக்கு இல்லையா. டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி அந்த மாதிரி தான் இது. நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். செகண்ட் பார்த்தீங்கன்னா தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார். இதை அயர்கூற்றா மாற்றணும். கொடுத்திருக்கிறது நேர்கூற்று, இதை அயர்கூற்றா மாற்றும் போது தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அண்ணா புகழப்படுவதாக ஆசிரியர் கூறினார். தேர்ட் ஒன் மார்னிங் நாஷ்டாவுக்கு 2 தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டான். பிறமொழி சொற்களை தமிழாக்குக. இந்த நாஷ்டா அப்படின்றது பிறமொழி சொற்கள் இல்லையா. அதுக்கடுத்து ஹோட்டல். ஸோ காலை சிற்றுண்டிக்கு 2 தோசைகளை உணவு விடுதியில் உணவகத்தில் உண்டான், அதாவது சாப்பிட்டான். நம்பர் 4 அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். ஒலி மரபு பிழைகளை திருத்துக. ஸோ மயில்னா அகவும் தான். அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் போன்ற இயற்கையின் ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். நம்பர் 5 கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. பெயர் மரபு பிழைகளை திருத்துக. ஸோ இதில் கோழி பூனை குட்டின்னு சொல்லுவோம், கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம். கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. அஞ்சல் அட்டையில் எழுதுக. வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையை பாராட்டி அந்த ஆசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுக. ஸோ அஞ்சல் அட்டை அப்போ போஸ்ட் கார்டெலாம் இப்போ தான் இருக்கும். ஸோ இப்போவும் அப்படி தான் இருக்குது. நம்ம போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு டேட் போட்டுட்டு ஆம் நாளன்று தங்கள் தென்றல் இதழில் தன்னம்பிக்கையை பற்றிய கவிதை எட்டிவிடும் என்னும் தலைப்பில் இடம்பெற்று இருந்தது. அக்கவிதை படிப்பவர்க்கு ஊக்கத்தையும் புது முயற்சியையும் ஊட்டுவதாக அமைந்திருந்தது. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை இளைய சமுதாயத்தின் இதயத்தில் விதைப்பதாய் அமைந்திருந்தது. இது போன்ற கவிதைகளுக்கு முன்னுரிமை தருக. நன்றி.
ஸோ இங்க வந்து ஆசிரியர், தென்றல் வார இதழ், சென்னை. நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு நயம் பாராட்டுக வரும் இல்லைங்களா? அதாவது பக்கம் 228. ஸோ அதோட நமக்கு வந்து மொழியை ஆள்வும் முடியுது. ஸோ நயம் பாராட்டுக பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா? திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விலை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையர்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கருவி தூங்குமலை, பொதியமலை என் மலையே, குமரகுருபரர். ஸோ திரண்ட கருத்து என்னன்னா, நிலவை தன் மணிமுடியாக சூடிய மலை, எப்போதும் தென்றல் தவழ்ந்து விளையாடும் மலை, அகலாது தன்னகத்தே தங்குகின்ற முகில் கூட்டங்கள் சூழ்ந்த மலை, தமிழ் முனிவன் அகத்தியன் வாழ்ந்த மலை, அங்கையர் கண்ணியாம் மீனாட்சி கண் திறந்து அருள் சுரந்து பொழிவதைப் போல் பொங்குகின்ற அருவிகள் விழுகின்ற மலை, பொதிய மலையாம் என் மலையே. இது திரண்ட கருத்து. நயம் பாராட்டுகளை ஃபர்ஸ்ட் திரண்ட கருத்து எழுதணும். அடுத்து மோனை நயம், எதுகை நயம். மோனை நயம்னா என்ன? முதல் எழுத்து ஒரே மாதிரி வரது. செய்யுளில் அடியிலோ சீரிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம் எனப்படும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சான்றுன்றது தங்கு முகில் தா, தமிழ் முனி தா, தமிழ் தங்குன்னு இருக்கு இல்லையா? அடுத்து அங்கையர் கண்ணி அருள் சுரந்து ஆ முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எதுகை நயம். எதுகை நயம்னா செய்யுளில் அடியிலோ சீரிலோ இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை நயம். சான்று பாத்தீங்கன்னா திங்கள் இரண்டாவது எழுத்து இங், அடுத்து தங்கு, அங்கையர், பொங்கருவி இங்கு. அடுத்தது அணிநயம். பொதிகை மலையில் விழும் அருவி அங்கையர் கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென என்னும் அடியில் உவமை அணி அமைந்துள்ளது. சந்தநயம் பாத்தீங்கன்னா அறுசீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பெற்று செப்பலோசையுடன் இனிமையாக அமைந்துள்ளது. சரிங்களா? நெக்ஸ்ட் மொழியோடு விளையாடு. மொழியால்வும் இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொழியோடு விளையாட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட்க்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.